தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 5 எம்பி தொகுதிதான் தர முடியும், விஜய் கைவிரித்தார். 5 எம்பி தொகுதிதான் தர முடியும், விஜய் கைவிரித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 10 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சி காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் 30 தொகுதிகளில் போட்டியிடும். திமுக அதிமுக கூட்டணியில் 30 தொகுதிகளில் போட்டியிடும். திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் திமுக 10 தொகுதியில் போட்டியிடும். அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் அதிமுக 10 தொகுதியில் போட்டியிடும். ஆக கூட்டணியில் 30 தொகுதியில் போட்டியிடுகின்ற ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி. ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. திமுக கூட்டணியில் 10 தொகுதிகளில் தான் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. தற்பொழுது தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு காங்கிரஸ் தாவி இருக்கு. இந்த முறை 2029ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் குறைந்தது 20 தொகுதிகளில் போட்டியிடணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கு. 20 தொகுதிகள் பட்டியலை காங்கிரஸ் கட்சி தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் சமர்ப்பித்திருக்காப்புல. விஜய் கரார் காட்டிட்டாப்புல 5 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது அப்படின்ட்டார். ஏன்னா நாங்கள் 30 தொகுதியில் போட்டியிட போகிறோம், கூட்டணி கட்சிகளுக்கு 10 தொகுதிகள் தான் வழங்க முடியும். காங்கிரஸுக்கு 5 தொகுதிகள், அதுபோக விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி என்று பல கட்சிகள் உள்ளன. ஆக காங்கிரஸ் கட்சிக்கு 5 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஏண்டா தமிழக வெற்றி கழகத்து கூட்டணிக்கு வந்தோம் அப்படின்ட்டு. திமுக கூட்டணியில் இருந்தால் கூட 10 எம்பி சீட் கிடச்சிருக்கோம். இன்றைக்கி தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வந்திருக்கோம், 5 சீட் தான் தர்றாங்க அப்படின்னு அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்கு. காங்கிரஸ் கட்சி 3 ஆண்டு காலத்தை கழித்து விட்டு லோக்சபா தேர்தலின் போது தாவேகா கூட்டணியிலிருந்து விலகி திமுக கூட்டணியில் இணையலாம் என்று கூறப்படுகிறது. அதற்கான பேச்சுவார்த்தையை ராகுல் காந்தி மு க ஸ்டாலினிடம் ஆரம்பித்துள்ளார்.